பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தல் 19:9. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். மன்னிக்கணும், 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். வசனம் மாறிவிட்டது, மன்னிக்கவும். 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்கள். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆம், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது சத்தியத்தை குறித்த அழகான ஒரு வார்த்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று சொல்லி, இதில் ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனுடைய வசனங்கள் அல்லாத பல வசனங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது என்பதுதான் இதனுடைய உண்மையான ஒரு விளக்கம். அப்போ தேவனுடைய வசனத்தை தான் நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்புகிறோம், வாழுகிறோம். அப்ப தேவனுடைய வசனம் இல்லாத மற்ற வசனங்கள் உண்டா என்று கேட்டால் நிறைய வசனம் உண்டு. சின்ன பிள்ளைகள் பேசுகிற அழகிய வார்த்தைகள் கூட அது ஒரு வசனம் தான். பெண்கள் சோத்திரம் வடிக்கிறதான வார்த்தைகள் அது ஒரு வசனங்கள் தான். அப்புறம் துறையிலே பேசப்படுகிற வார்த்தைகள் அனைத்தும் அது ஒரு வசனங்கள் தான். இப்படி வசனம் என்று சொன்னா கவிதை வடிவிலான வசனங்கள் நிறைய இருக்கிறது. கவியரங்கங்கள் என்று சொல்லப்படுகிற கவியரங்கத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் வசனங்களாய் இருக்கிறது. பேச்சு மன்றங்களில் பயன்படுத்தப்படுகிற சொற்கள் வசனங்களாய் இருக்கிறது. பட்டி மன்றங்களில் சொல்லப்படுகிற வார்த்தைகளில் பல அந்த வசனங்களாய் இருக்கிறது. ஒருவர் மற்றொருவரை வாழ்த்துகிற வாழ்த்துதல் அது ஒரு வசனமாகத்தான் கருதப்படுகிறது. ஆரம்ப காலத்திலே இந்திய தேசம் மற்றும் தமிழ்நாடு அதிகமாய் சார்ந்திருந்தது நாடக கலைகள், நாடக மன்றங்கள். இந்த நாடக கலைகளிலும் நாடக மன்றங்களிலும் அதிகமாய் பேசப்பட்டது எல்லாமே வசனங்கள் தான். இப்படி பலவிதமான வசனங்கள் உண்டு, பலதரப்பட்ட வசனங்கள் உண்டு, விதவிதமான வசனங்கள் உண்டு, தாராளமான வசனங்கள் உண்டு. இவ்வளவு வசனங்கள் இந்த பூமியிலே நிறைந்திருக்க, இவைகளுக்கு மத்தியிலே ஒன்றுதான் இது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. இப்ப நான் சொன்னேன், நிறைய விதவிதமான வசனங்களை குறித்து அவங்களுடைய கலை துறைகளை குறித்தெல்லாம் நான் அவங்களுக்கு சொன்னேன். அந்த வசனங்களுக்கும் இந்த தேவனுடைய வசனங்களுக்கும் என்னையா வித்தியாசம்? அதற்கும் தேவனுடைய வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்குதா என்று கேட்டா, அதுதான் இங்கு வார்த்தையே சொல்லுது. அவைகள் எல்லாம் வசனங்கள். ஆனா இங்கு வேதத்தில் வாசித்தது சத்திய வசனங்கள். அல்லேலூயா. அவைகள் கலைக்காக, துறைக்காக, நாடகத்துக்காக, நடிப்புக்காக, புகழுவதற்காக, புகழ்ச்சிக்காக, வாழ்த்துவதற்காக, பேசுவதற்காக, திறமைக்காக சொல்லப்பட்டவைகள், பேசப்பட்டவைகள், வர்ணிக்கப்பட்டவைகள். அவைகளெல்லாம் வசனங்கள்.
ஆனா இங்கு சொல்லப்படுகிறதோ இது தேவனுடைய சத்திய வசனங்கள், ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும். அதனாலதான் அந்த வெளிப்படுத்தல் 19:9 சொல்லுகிறது, இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். அந்த உலகத்தரமான வசனத்தையும் சத்தியமான வசனத்தையும் ஒன்றோடு ஒன்றாய் இணைக்கவே முடியாது. சத்திய வசனத்துடைய தரம், சத்திய வசனத்தினுடைய குவாலிட்டி, சத்திய வசனத்துடைய மகிமை என்பது அது உலகத்தில் வேறு ஏதோடும் யாரோடும் எப்போதும் ஒப்பிடவே முடியாத ஒன்றுதான் சத்திய வசனங்கள். நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாய் நீங்களே கவனித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அண்ணாதுரையை குறித்து, கலைஞர் கருணாநிதியை குறித்து, மற்ற முதலமைச்சர்களை குறித்து, பிரதமர்களை குறித்து வர்ணிக்கப்பட்ட வார்த்தைகள், ஜாலங்கள், சொற்கள், சூத்திரம் இதெல்லாம் நீங்க பாருங்க, அவை எல்லாமே ஒரு காலத்துல மறக்கப்பட்டு போனது. அதுல மிஞ்சி இருப்பது யாரிடத்தில் என்றால், வயது முதிர்ந்த நல்ல தேறின சில அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும்தான் அந்த ஆதி காலத்தில் பேசப்பட்ட வசனத்துடைய சில நிழலாட்டம் இருக்கும். மற்றவர்கள் மற்ற இடங்களில் அதிகமா அந்த வசனங்கள்லாம் யாருக்கு தெரியாது, நினைவில் இருக்காது. ஆனா சத்திய வசனத்தை பாருங்க, இது எல்லா கிறிஸ்தவர்கள் கையிலும் இருக்கிறது. அனைவருக்கும் நல்ல பிரிண்ட் அவுட் பண்ணப்பட்டு அது பரிசுத்த வேதாகமம் என்கிற முறையிலே கரங்களில் வழங்கப்பட்டது. அதனாலதான் அது எல்லா வசனங்கள், இது சத்திய வசனங்கள். அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதுல ஒரு வருத்தமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னா, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கிறவர்கள் கூட, அதுல ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினவர்களா இருக்கிறவர்கள் சிலர் சத்திய வசனத்தை அறிந்திருக்கிற அளவுக்கு சோத்திரம் அவர்களுடைய ஜீவியம் இல்லை. அவர்களை கூப்பிட்டு பேசினால், விசாரித்தால், அவர்களோடு நாம் உறவாடினால், அவர்களுக்கு உலக பிரகாரமான வசனங்கள், கவிதைகள், சோத்திர வார்த்தைகள், சொற்கள் இதுதான் தெரிகிறது. ஆனா மற்ற எல்லா வசனத்தை விட தேவ ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனுடைய சத்திய வசனத்தை நன்றாய் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள் என்று வெளிப்படுத்தல் 19:9 சொல்லுகிறது. இந்த தேவனுடைய சத்தியம் என்றால் என்ன? இந்த தேவனுடைய சத்தியம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 1:25. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இந்த தேவனுடைய சத்திய வசனம் என்றால் என்ன என்பதற்கு இந்த ரோமர் 1:25 2 விளக்கத்தை கொடுக்கிறது. அந்த 2 விளக்கம் என்ன? முதலாவது, நம்பர் 1, யார் தேவனுடைய சத்திய வசனத்தை பேசாம, தெரிஞ்சிருந்தும் பயன்படுத்தாம, கர்த்தர் கொடுத்திருந்து உபயோகிக்காம இருக்கிறாங்களோ, அவங்க ரொம்ப சீக்கிரத்துல பொய்யராய் மாறிவிடுவார்கள். சிருஷ்டிகராகிய கர்த்தரை இல்லாமல் சிருஷ்டி என்கிற உருவங்களை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். காரணம், பைபிள் தான் உண்மை என்பது தெரியும். இந்த சத்தியம் தான் உலகத்திலே சட்டத்திட்டத்தையே கொண்டு வந்தது என்பது தெரியும். ஆனாலும் அந்த சத்தியத்தின்படி வாழ
சத்தியத்தின்படி ஜீவிக்க தங்களை ஒப்பு கொடுக்க அவர்களால் முடியவில்லை. அதனால அவங்க எப்படி மாறிடுறாங்க? பொய்யராய் மாறி விடுகிறார்கள். வாயை திறந்த பொய், வார்த்தையை பேசின பொய், சொல்லுவதெல்லாம் பொய், சமாளிக்கிறதுக்கு பொய், ஓசத்திரம் நேரத்தை கடத்துறது பொய், விதவிதமான பொய்கள். என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாயில நினைப்பதை விட அதிகமா பொய் வருகிறதோ, அந்த பொய் உள்ளே வந்தாலே சிருஷ்டிகர் வெளியே போயிடுவாரு, சிருஷ்டி எல்லாம் உள்ளே வந்துடும். சிருஷ்டிகர் என்றால் யார்? சிருஷ்டி என்றால் யார்? சிருஷ்டிகர் என்று சொன்னால் நம்மை கருவிலேயே கண்டெடுத்த, நம்மை உருவாக்கின நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர். சிருஷ்டி என்று சொன்னால் கண்ணுக்கு பட்டதும் உருவாக்கப்பட்டதும் தன்னால் செய்யப்பட்டதுமானவைகள். அப்போ இந்த யாருடைய ஜீவியத்தில் தேவனுடைய சத்தியத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கலையோ, அங்கே அவர்களுக்குள் பொய்யும் வந்துவிடும், ஆகாத தொழுகையெல்லாம் வந்துடும். நான் சொன்னேன், இந்த தேவனுடைய சத்தியம் என்பதற்கு இந்த ரோமர் 1:25 2 விளக்கம் கொடுக்குதுன்னு சொன்னேன். அதுல ஒன்றை சொல்லிவிட்டேன். இரண்டாவதாக இந்த வசனம் தேவனுடைய சத்தியம் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறது? அதே வசனம் கடைசியாய் சொல்லுவது, அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இந்த அவரே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். இதுல ஆண்டவருடைய 3 தன்மைகளை பார்க்கலாம். அவருடைய 3 தன்மைகள் என்றால் என்ன? ஒன்று, அவரே என்கிற வார்த்தை. அந்த அவரே என்கிறது எதை குறிக்கிறது? இதுக்கு முன்னாடி பாகால்கள் தோன்றினார்கள், சில தேவிகள் தோன்றினார்கள், அப்புறம் நிறைய வழிபாடுகள் தோன்றினது. இவைகளெல்லாம் தோன்றினாலும் அவைகளுக்கு மேலாய் ஒருவர் ஆதி முதல் ஆளுகை செய்கிறார். அவருக்கு பேர்தான் அவரே, அவர்தான் யெகோவா என்கிற கருத்து. அப்ப தேவனுடைய சத்தியம் என்பது இரண்டாவது இதை காண்பிக்கிறது, ஆதீனத்தின் தேவன் என்பதை காண்பிக்கும். இரண்டாவதாக அதே வார்த்தையில இன்னொரு வார்த்தையை பார்க்கிறோம். அந்த ரோமர் 1:25 என்றென்றைக்கும் என்று அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்போ ஆதி காலம் முதல் இந்த அந்த வரைக்கும் வாழ்த்துதலுக்கு, புகழ்ச்சிக்கு, ஆராதனைக்கு, மகிமைக்கு, எல்லாத்துக்கும் தகுதியான ஒரே ஒருவர் அவரே. அந்த தேவனுடைய சத்தியம் என்று சொன்னால் அவர் என்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மூன்றாவதாக அந்த ரோமர் 1:25 அந்த இரண்டாவது விளக்கத்தின் மூன்றாவது வார்த்தை என்ன தெரியுமா? ஆமேன் என்று முடிகிறது. இந்த ஆமேன் என்பது எதை குறிக்கிறது? இனி வருங்காலத்தையும் காலத்தின் கடைசி நாட்களை குறிக்கிறது. இப்ப உங்களுக்கு புரியும் வண்ணமாய் சொல்லுகிறேன். தேவனுடைய சத்தியம் என்று சொன்னால் அவரே, அவரே என்றால் ஆதீனத்தின் தேவன். இரண்டாவது, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அது தற்காலத்திலே நாம் ஜீவிக்கிற இந்த நிலை கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலம். மூன்றாவது, ஆமேன் என்பது காலத்தின் கடைசியை, வேதத்தின் கடைசியை, உலகத்தின் கடைசியை காண்பிக்கிறது. அப்ப தேவனுடைய சத்தியம் என்பது என்ன? ஆதி, அவரே என்கிற ஆதியிலிருந்து என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் என்கிற இந்த நிகழ்காலத்தில் இருந்து உலகத்தின் கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பதுதான் தேவனுடைய சத்தியம். இப்ப புரியுதா? உங்க வீட்டுல ஒரு பைபிள் இருக்குதுன்னா நீங்க நினைக்கிறீங்க, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், அதனால பைபிள் கண்டிப்பா இருக்கணும்.
இல்லாட்டி ஊழியக்கார் திட்டுவாரு, ஆண்டவர் கோவிச்சுக்குவாரு, கிறிஸ்தவங்க வீட்டுல பைபிள் இல்லாம இருக்கக்கூடாது, அதனால பைபிள் வச்சிருக்கு. நான் சொல்றேன், அப்படி ஒரு சிந்தை வந்தா உங்க வீட்டுல பைபிள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதை தூக்கி யாருக்காவது கொடுத்துறது தப்பும் கிடையாது. பயந்தோ கிறிஸ்தவன் ஆனேன் என்பதற்காக அல்ல. நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற சத்தியம் ஆதி காலமும் நிகழ்காலமும் வருங்காலமும் நிறைந்தது தான் இந்த சத்திய வசனம். அவ்வளவு மகிமையான ஒரு காரியத்தை இந்த வேதத்தில் ஆண்டு வச்சிருக்கார். கடந்த ஆகஸ்ட் மாசம் 24ஆம் தேதி நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா 7 எக்கால ஜெப முகாம் வைச்சிருந்தோம். அது முடிஞ்ச உடனே வழக்கத்தின்படி எப்போதுமே நம்ம ஊழியத்தின் மூலமா எல்லாருக்கும் பரிசு கொடுப்பது பழக்கம். அன்றைக்கு அந்த 7 எக்கால ஜெபம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் நம்ம ஊழியத்தின் மூலமா எமில் ஜெபசிங் என்று சொல்லக்கூடிய தென்னகத்தின் பவுல் என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய பயோகிராபியை கிஃப்டா கொடுத்தோம். எல்லாருக்குமே பயோகிராபியை கிஃப்டா கொடுத்தோம். இப்ப அந்த பயோகிராபி நம்ம கொடுத்திருக்கிறோம், படிங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்ப அவங்க படித்தது எதை படிச்சிருக்காங்க தெரியுமா? இதற்கு முன்பு அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன செய்தார், அவர் சாதித்தது என்ன என்பது மட்டும்தான் அந்த பயோகிராபில அந்த சுத்திர புஸ்தகத்துல இருக்கு. இனிமேல் அவர் செய்ய போவது, அந்த தென்னகத்தின் பவுல் என்கிற எமில் ஜெபசிங் என்கிறவர் தேவ மனுஷி இனிமேல் செய்ய போவது அந்த புஸ்தகத்தில் தேடினாலும் கிடையாது, ஆராய்ந்தாலும் கிடையாது. ஏன்னா அது புத்தகம். ஆனா நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது வேத புத்தகம். புத்தகங்கள் எல்லாம் நடந்து முடிந்ததை சொல்லக்கூடியது. ஆனா இந்த சத்திய வேதம், தேவனுடைய சத்திய வசனம் என்பது நடந்து முடிந்ததையும் நடந்து கொண்டு இருக்கிறதையும் இனி நடக்க போவதையும் சொல்லக்கூடிய முக்காலம் சார்ந்த புத்தகம் தான் வேத புத்தகம். அதைத்தான் நாம் கையிலே வைத்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் கிருபையா கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன், நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னா வந்து உங்க வீட்டுல பார்த்தா உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களையே ரொம்ப உயரத்தில் இருக்க வேண்டியது எதுன்னா பைபிள் தான். காலம் சென்ற அம்மா அப்பாவுடைய போட்டோவோ, தாத்தா பாடிய போட்டோவோ, இல்லாட்டி நல்ல ஒரு வசன போர்டோ, மற்ற அலங்கார பொருட்களோ அது இல்லாம வீட்டில இருக்கிற பீரோ, வீட்டில் இருக்கிற அலமாரி, வீட்டில் இருக்கிற உயரமான பொருட்களுக்கு மேலே நல்ல ஒரு உயரமான வேதாகமத்தை வாங்கி வைக்க வேண்டும். ஏனென்னா அந்த வீட்டிலேயே உயர்ந்த இடம் பிடிக்க வேண்டியது சத்திய வேதம் தான். இதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவனாய் நான் அல்ல, முதலாவது என் வீட்டிலே நான் செய்தேன். இன்னைக்கும் வருகிறவர்களுக்கு தெரியும், என் வீட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான புஸ்தக அலமாரிகள் உண்டு. அது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல 2000 ரூபாய் 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சிங்கத்தை வாங்கி வச்சு, ரொம்ப லைவா இருக்கக்கூடிய ஒரிஜினல் லைன் போல ஒரு சிங்கத்தை வாங்கி வச்சுட்டு, அந்த சிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு 2-3 அடி உயரமான வேதாகமத்தை தூக்கி நிப்பாட்டி. எனக்கு அதுல ஒரு திருப்தி. இந்த வீட்டுல SSK சாமுவேல் ஒரு உயர்ந்தவன் கிடையாது. என் பிள்ளைகள் கிருபா வரங்கள் தாளந்துகள் பெற்றிருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது. என் வீட்டில் இருக்கிற பொருள், பண்டம், பாத்திரங்கள், காரு, வாகனங்கள் எதுவுமே உயர்ந்தது கிடையாது. என் வீட்டுல உயர்ந்ததா இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுடைய சத்திய வசனம். என்னைக்கு அதை நான் உயரத்துல வச்சு பாக்குறப்பெல்லாம் அண்ணாந்து பார்க்க ஆரம்பிச்சனோ, அன்னையிலிருந்து கர்த்தர் என்னையையும் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் கூட உயர்த்த ஆரம்பித்து விட்டார்.
இது ஒரு சடங்காச்சாரம் என்று சொல்லலாம், இது ஒரு முட்டாள்தனம் என்று சொல்லலாம், இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு உலகத்தான் கடைபிடிக்குன்னு சொல்லலாம். யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஆவியிலே படுது, நான் செய்வது மற்றவர்களுக்கு இடரலானதை நான் செய்யவில்லை. என்னை பார்த்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை செய்கிறேனே தவிர, இதை செய்தால் சில கெட்டு போவார்கள் என்றால் அதை செய்வது கிடையாது. அப்ப கடந்து போகட்டும். இந்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். இந்த தேவனுடைய சத்தியமான வசனத்தை மறுதளித்தால், அதை பயன்படுத்தாவிட்டால் பொய்யராய் மாறுவோம், கிறிஸ்துகளை தொழுது கொள்ளுகிறவர்களாய் போய்விடுவோம். ஆனால் அதை மெய்யாய் பயன்படுத்தினால் அவரே என்கிற ஆதீனத்தின் தேவன் கூட இருப்பார். தோத்திரத்துக்குரிய ஆராதனை வீட்டில் இருக்கும். ஆமேன் என்கிற கடைசி காலம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சத்திய வசனம், இவைகள் தேவனுடைய சத்திய வசனம் என்று சொன்ன இந்த தேவனுடைய சத்திய வசனம் என்பது இரண்டாவதாக எதை காண்பிக்கிறது? ஒரு வித்தியாசமான வசனத்தையும் அருமையான ஒரு வெளிப்பாட்டையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 3:7. அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால், இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். இங்கு பவுல் சொல்லுகிறார், அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால், இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவது ஏன்? இப்போ ஏற்கனவே கர்த்தருடைய வசனம் சொன்னது, இந்த தேவனுடைய சத்திய வசனத்தை பயன்படுத்தாவிட்டால் நாம் பொய்யராய் வருவோம். சில இடத்துல சொல்கிறோம், பொய் சொல்லுகிறாங்க. அது சத்தியத்துக்காக சொன்னதாக, வசனத்துக்காக சொன்னதாக, ஆண்டவருக்காக சொன்னதுக்காக, சபைக்காக சொன்னதாய் சொல்லுகிறாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், தேவனோடு வாழ்கிற ஒரு மனுஷன், தேவனுக்காக வாழ்கிற ஒரு மனுஷி, எதிர்பாரா விதத்துல அவங்க பொய் சொல்ல வேண்டிய கட்டாயமோ அல்ல அறியாமலோ பொய் சொன்னா, அந்த பொய் கூட சில நேரத்துல தேவனுக்கு மகிமையா மாறிடுமா. அந்த பொய் மகிமையா மாறும்போது அவர்கள் பாவி என்று அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கு விளங்குவாங்க. அப்ப என்னையா சொல்ல வர்றீங்க? பரிசுத்தவான்கள் பொய் பேசலாமா? பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் பொய் பேசலாமா என்றால், பொய் பேச வேண்டும் என்பது சத்தியம் கிடையாது, அது உண்மையும் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அறியாமல் பேச வேண்டிய கட்டாயம் அல்லது பேசிடுவோம். அது நம்முடைய சக்திக்கு மிஞ்சினதா இருக்கும். அதை தேவன் பொறுப்பெடுப்பது கிடையாது. உதாரணத்துக்கு, ஆபிரகாம் சாராளுடைய ஜீவியம். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார் என்று நீண்ட பயணம் போயிட்டு இருக்காரு. போகும்போது ஆபிரகாமுடைய மனைவி ரொம்ப அழகானவள், ரூபவதியா இருக்கிறாள் என்று அந்த போகிற வழியில் இருக்கிற தேசத்தின் ராஜாவுக்கு செய்தி வருகிறது. அவன் ஆட்களை வச்சு ஆபிரகாமுடைய மனைவியை கூட்டு போயிடும். அப்ப இது யார் என்று கேட்கும் போது ஆபிரகாம் சொல்கிறாரு, இது என் சகோதரி என்று சொல்லி. சகோதரி தானே அப்படின்னு சொல்லி கிட்னாப் பண்ணி கொண்டு போயாச்சு. ஆனால் அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் இந்த ராஜாவிடத்தில் தோன்றி, நீ செய்தது மகா பெரிய துரோகம். நீ யாருடைய மனைவியை கொண்டு வந்தாய்? நீதிமானுடைய மனைவியை கொண்டு வந்தாய், அதனால் நீ செத்தாய் என்று கர்த்தரே பேசிட்டார். பேசின உடனே அவன் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்டவரே என்னை மன்னியும், இவன் தன்னுடைய சகோதரி என்று சொன்னான், அதனால் நான் இதை மீறுதல் இறங்கினேன்.
ஆனாலும் நான் உத்தமத்தின்படிதான் இதை செய்தேன், என்னை மன்னியும் என்று கேட்கிறேன். அப்ப ஆண்டவரே சொன்னார், இதையும் நீ உத்தமத்தின்படிதான் பண்ணினாய். ஓ, நான் சொன்ன உடனே நீ பாவம் செய்வதை நிறுத்தினாய் என்று சொல்லி கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். அப்போ அந்த ராஜா கூப்பிட்டு கேட்கிறான், ஆபிரகாமே ஏன் இதை செய்தார்? அப்பதான் சொல்றான், எங்க இருக்கிற ஜனங்கள் பொல்லாதவர்கள், அதற்கு பயந்துட்டு என் மனைவிக்கு எந்த ஒரு ஆபத்து உயிர் சேதம் வந்துடக்கூடாது என்பதற்காக நான் சகோதரி என்று சொன்னேன் சொல்லிட்டு, அப்பதான் அவன் ஒரு சீக்கிரட்டை உடைக்கிறான். என்ன சீக்கிரட்டை உடைக்கிறான்? இவள் என்னுடைய மனைவிதான், நான் சகோதரின்னு சொன்னது உண்மைதான், பொய் சொன்னது உண்மைதான், ஆனா முறைப்படி இன்னொரு முறைமையில அவள் எனக்கு சகோதரி தான். வேறொரு வம்சத்தின்படி வேறு ஒரு முறைமையின்படி அவள் எனக்கு சகோதரி முறைமையும் வருகிறது. இப்போ ஆபிரகாம் திட்டமிட்டு அங்கு பொய் சொல்லவில்லை. ஒரு முறையிலே அவள் சகோதரியாவும் இருக்கிறாள். அதன் நிமித்தம் ஆபிரகாம் சொன்னான். அதனால் அங்கு அவன் மன்னிக்கப்பட்டான். அது அவனுக்கு பாவமாக பாவியாக ஆண்டவர் கருதவே இல்லை. இதுதான் இந்த சத்தியம் பண்ணுகிற வேலை. ஓ, இது தேவனுடைய சத்திய வசனம் என்பது என்ன? நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய பரிசுத்தவாட்டிகள், சில ஊழியக்காரர்கள் அறியாமலோ அறிந்தோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ பல நேரத்துல பொய்களை பேசி விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை ஒன்றும் செய்வதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் சத்திய வசனத்தை பின்பற்றுகிறவர்கள். அதுல ஏதோ ஒரு தாக்குதல் வந்தது, பலவீனத்தின் நிமித்தம் அந்த பொய் பேசுகிறார்கள். அதனால் கர்த்தர் மன்னிக்கிறார். இன்னொரு ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்க. விசுவாசிகள் பேசுகிற எல்லா பொய்க்கும், ஊழியக்காரர்கள் சொல்லுகிற எல்லா பொய்க்கும் தேவன் தண்டித்தார் என்று சொன்னால் எந்த கிறிஸ்தவர்களா இருக்கவே முடியாது. அப்போ இந்த அறியாமல் செய்யப்படுகிற மறைமுக பாவங்கள், இந்த பொய்களை இந்த சத்திய வசனம் என்ன செய்கிறது? மன்னிக்கிறதா இருக்கு. ஆனா அதே சமயத்தில் ஒரு எச்சரிப்பை சொல்லிவிடுகிறது. போன வாரத்துல சொன்னேன், இப்ப கர்த்தர் உணர்த்துறதுனால சொல்றேன். ஒரு சபை நல்ல வளர்ந்த ஊழியர் கூட இருந்த ஊழியக்காரர் ஏதோ போதகருக்கும் உடன் ஊழியக்காரருக்கும் திடீரென்று ஒரு வாக்குவாதம், மனஸ்தாபம் வந்துருச்சு. இவரு போதகரை விட்டுட்டு அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார். அவர் போன உடனே அவர் கூடவே ஒரு கூட்டமும் போயிடுச்சு, கொஞ்சம் மக்கள் போயிட்டோம். அவர் போனதை குறித்து, உடன் ஊழியக்கார் போனதை குறித்து போதகருக்கு கவலை இல்லை. ஆனா கூடவே ஒரு கூட்ட மக்கள் கொஞ்சம் பேர் போயிட்டாங்கன்னு போதகருக்கு தாங்கல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளவு வேதனைப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு சிகிச்சை சொன்னேன் தெரியுமா, எவ்வளவு செலவழிச்சேன் தெரியுமா, அப்படியெல்லாம் ராத்திரி போல உழைச்சுதான் இவங்களை சம்பாதிச்சேன், இவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான் என்று சபையில அவர் இல்லாத போதே அவர் போன மனுஷனை குறித்து பகிரங்கமாய் பேச ஆரம்பித்தார். இந்த முதிர்ச்சி அடைந்த போதகர் தன்னை விட்டு விலகி போன ஊழியக்காரனை குறித்து அவர் இல்லாத சமயத்திலே சபையிலே அவரை குறித்து முறுமுறுக்கவும் பேச ஆரம்பித்தார். அதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? ஒரு நேரத்துல அவருடைய இருதயம் மிகவும் பாதிக்கப்பட்டு இதையே பேசி 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 ஒரு கட்டம் வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நல்ல அந்நிய பாஷை பேசி எல்லாம் ஆராதனை பண்ணும்போது திடீரென்று ஆவில நிரம்பி இந்த மூத்த போதகர் சொன்னார். என்ன சொன்னார்? கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ இந்த சபையிலிருந்து விலகி போன மனுஷன் மந்தையும் உடைத்து கொண்டு போய்விட்டான். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் உடல் முழுவதும் புண்கள் உண்டாகி புழுக்கள் ஏற்பட்டு அவன் நிர்வாணியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவதியுற்றுதான் மறிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி சர்வாங்க சபையிலே ஆராதனையிலே இவர் சொல்லிட்டார். கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி மூத்த போதகர் சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கடந்தது. கர்த்தர் நல்லவே திடீரென்று சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க, இந்த பாஸ்டர் இந்த ஊழியக்காரர் பண்ணிட்டாரு, அவருக்கு என்னமோ நடக்க போகுது, அவர் பணத்தை மடுக்கையாக போறாரு, வியாதியில சாவ போறாரு, ஐயோ நோய்வாய் பட போறாரு, இவர் இப்படி சொல்லிக்க கூடாது.
கொஞ்ச நாள் கடந்தது. அந்த வெளியில போன ஊழியக்காரர் சுகித்திருந்தார், சுகமாய் இருந்தார், அமைதியாய் தன் ஊழியத்தை கொண்டு மகிழ்ந்திருந்தார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் என்று சபையிலே, நீ வெளியில போயிட்ட, அதனால கர்த்தர் அடிப்பார், புழு புழுத்து போவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னாரே, அந்த மூத்த போதகருக்கு தான் இவர் வாயினாலே சொல்ல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இவருக்கே நடந்தது. கடைசியில் அவர் சர்வாங்க சபையில சொன்ன மாதிரி மேல உடுத்த போடுறதுக்கு துணி போட கூட முடியாத அளவுக்கு நிர்வாணமான முறையில வீட்டுக்குள்ள இருந்து வெளியில ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கடைசியில நோய்வாய்ப்பட்டே மரித்தார். அப்போ தேவனுடைய சத்தியம், வேதம் சொல்லுது இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். இந்த தேவனுடைய சத்தியமான வசனங்களை நாம் பயன்படுத்தும் போது, பேசும்போது, உபயோகிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு என்னதான் வேதம் தெரியும், 66 ஆகமங்கள் தெரியும்னாலும் நான் முற்றிலும் தேறினவன் அல்ல. செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்யக்கூடிய அப்பிரயோஜனமான ஒரு தேவ மனுஷன் என்கிற ஒரு பயம் தேவ ஜனங்களுக்கு வேண்டும். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். அப்போ இந்த தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்ன செய்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அந்த வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். இப்போ இந்த தேவனுடைய சத்திய வசனத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் சரியா ஒருத்தர் பயன்படுத்தினாக்கா அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முதலாவது அவர்களை பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் மாற்றுகிறார். இரண்டாவது அவர்களுக்கு சோத்திரம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைப்பு வருது. ஆமென். பூமியிலே பாக்கியவான்களும் தேவராஜ்யத்திலே விருந்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டவருமாய் மாறுகிறார். இப்ப நான் விசுவாசிக்கிறேன், தைரியமாய் கிருபையை முன்னிட்டு சொல்றேன், நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் உள்ள விசுவாசிகளானாலும் சரி, ஊழியக்காரர்களானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, இது தேவனுடைய சத்திய வசனம் என்கிற அந்த பயத்தோடு உங்க ஜீவியம் வாழ்வது உண்மை என்று சொன்னா கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் இந்த பூமியிலே வைப்பார். ஒரு கட்டம் வரும்போது, நாம் ராஜ்யத்தை அடையும் போது, அங்க ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்திலே பங்கு பெறுகிற அற்புதமான ஒரு பாக்கியத்தை நாம் அடைவோம். அல்லேலூயா. அற்புதமான ஒரு பாக்கியத்தை அடைவோம். அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் தேவை இவைகள் தேவனுடைய சத்திய வசனங்கள் என்கிற அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு பயம் வேண்டும். அதன்படி நாம் அதிகமா பயன்படுத்தணும், அதிகமா சொன்னோம், அதிகமா ஜெபித்தோம், வசனத்தையே உபயோகித்தோம் அப்படின்னாக்கா, நான் ஊழியக்காரனா நான் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தர் உங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுவார். பரலோக ராஜ்யத்திலும் பங்கு கண்டிப்பாய் உண்டு. இன்னைக்கு காலையில ஒரு செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அந்த வயது முதிர்ந்த மூத்த போதகர் சொல்லுகிறார், சிலர் சொல்றாங்க, ஐயா நான் செத்துட்டாக்கா நீங்க தான் அடக்கம் பண்ணணும், வேற யாரும் அடக்கம் பண்ணக்கூடாது, உங்க கையினால என்னைய அடக்கம் பண்ணணும், இதை நான் இப்பயே சொல்லிடுறையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்புன்னா, பாஸ்டர் நான் அடக்கம் பண்ணா பரலோகம் போயிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் உண்மை கிடையாது. இந்த பாஸ்டர் அடக்கம் பண்ணா பரலோகம் போவோம் என்பது கிடையாது. அந்த பரலோகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும்.
அந்த போதகர் சொல்லுகிறார், ஊழியக்காரன் அடக்கம் பண்ணினால் பரலோகம் போவோம் என்று நினைப்பதே ஒரு தவறான சத்தியம். நாம் அடக்கம் பண்ணப்படுவது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட நியமம். ஆனால் தேவனுக்கேற்ற ஒரு அடக்கம் இருக்கும் என்று சொன்னால் தேவர் ராஜ்யத்தை சுதந்திரிப்பது மெய். அப்ப அதுக்கு தேவை என்ன? கடைசி வரைக்கும் இந்த சத்திய வசனத்தை சார்ந்து வாழ்வது, சத்திய வசனத்தை ஏற்று நடப்பது, சத்திய வசனத்தின்படி நம்மையே ஒப்பு கொடுப்பது. அப்படி இருந்தால் பூமியிலே பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் தேவ ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு உடையவர்களாகும் கர்த்தர் மாற்றுவார். இந்த கிருபையை உங்க எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. இது தேவனுடைய சத்திய வசனம் என்கிற அந்த பயத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஆவியில் நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே.